கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாள் தியானத்துக்கென்று கீழ்ப்படிதனால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து இதனால் தியானிக்க போகிறோம். இதனால கீழ்ப்படிதனாலே வரக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னா, முக்கியமான காரியம் சொன்னா கீழ்ப்படிதல் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன சொன்னா கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நாம கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கீழ்ப்படிதல் என்பது இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே என்ன செய்ய மாட்டேங்குது, பார்க்க முடியல. ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் என்பது இன்னைக்கு ஒரு காண முடியாத ஒரு குணாதிசயமாக மனிதர்கள் காணப்படுகிறது. தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளுமே தேவனுடைய வார்த்தைக்கு அன்றும் சரி இன்றும் சரி என்ன செய்து கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து சிருஷ்டிகளும் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சரி, நோவாவுடைய வாழ்க்கையிலே மீனை பார்க்கிறோம். அது ஏதோ வந்து கற்பனை கதை அல்ல, ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நோவா தீர்க்கதரிசி குறித்து நம்ம பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. மீன் என்ன பண்ணுச்சு, அந்த நோவாவை தூக்கி அந்த கடலை போடும்போது என்ன செஞ்சு விழுகிறது மட்டுமல்ல, அது பார்க்க பெரிய மீன் தான். ஆனாலும் இத்தனை கூட சிராய்ப்பு ஆகாதபடிக்கு அந்த அவனுக்கு எந்த ஒரு காயம் ஏற்படாதபடிக்கு அப்படியே விழுங்கியது பார்க்கிறோம். அதுக்கு மீனுக்கு 3 நாள் கழித்து ஆண்டவர் கட்டளை போட்டாரு. அது நினைச்சு கொண்டு போய் கரையில போய் அந்த நோவா தீர்க்கதரிசியை கக்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரண மீன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, ஆனாலும் அது எவ்வளவு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அடுத்த நாள் கக்கிக்கிறேனே, இல்ல நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அடுத்த நாள் வேணா போட சொல்லுங்க, நான் தூக்கி வந்து கொண்டு போய் சேர்த்துறேனே அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல நோவாவுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா சரி, நோவா அந்த நாட்கள் ஜனங்களுடைய பாவம் பெரிய அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னாரு, ஜலத்தினால் உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்ன உடனே நோவா என்ன செய்யாரு, நோவாவுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு வேலையை கட்ட ஆரம்பித்தாரு. கட்டி ஆரம்பித்தாரு, முடிச்சாரு. அதை முடிக்க போகும்போது பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, அங்கே உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, ஒவ்வொரு ஜோடு மிருகங்களும் என்ன செய்யுமா அந்த வேலைக்குள்ள பிரவேசிக்கணும் என்று சொன்ன உடனே யாரும் போய் பத்திட்டு அடைக்கல. ஹல்லேலூயா. யாரும் பத்திட்டு அடைக்கல. ஆண்டவர் எந்த மிருகத்துக்கு கட்டளை கொடுத்தாரோ, எந்த பறவை கட்டளை கொடுத்தாரோ, எந்த ஜீவனுக்கு கட்டளை கொடுத்தாரோ, அவை எல்லாம் ஜோடு ஜோடா அழகா முண்டி அடித்து, நம்ம இலவசம் கொடுக்காம ரேஷன்களை கூட வந்து அடிச்சு முண்டி அடிச்சு இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. ஒழுங்காக நேர்த்தியாக அது செய்து கடந்து வந்து என்ன செய்து அதுவாக உள்ள பிரவேசித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாமே, யானையிலிருந்து சிங்கத்திலிருந்து பாம்பிலிருந்து எல்லா பறவைகள் வகையிலிருந்து சரி, எல்லாம் ஒவ்வொரு ஜோடாக என்ன செய்து ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே உள்ளது பிரவேசித்தது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் பாருங்க, யோசுவாவுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா சரி, யோசுவாவுடைய தேவ மனிதனாகிய யோசுவாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்து சூரியனும் சந்திரனும் செய்யலாம் நினைச்சு ஒரே இடத்துல செய்து நின்றது. யோசுவாவோட 10ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். ஒப்புடு நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயுள் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் சூரியன் தரித்தது. ஆண்டவருடைய அந்த தேவ மனுஷன் ஆண்டோட உத்தரவு பெற்று அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறாரு. அந்த கட்டளையின்படி அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் அப்படியே நின்றது. ஹல்லேலூயா. இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது கீழே வசனம் வாசிக்கல. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை யுத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு திரும்பினார். இன்னொரு வசனம் வந்திருக்காதுல, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது வசனம் இருக்கு. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்துல வந்து இது எழுதப்பட்டது. அது மட்டும் இல்ல, சீனாவுல பத்தியும் சரி அந்த வரலாற்று நூலிலே இந்த நாளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. என்ன நாளை குறித்து? ஒரு நீண்ட பகல் இருந்தது. ஹல்லேலூயா. நீண்ட பகல் இருந்தது என்று அந்நாளை குறித்து சீனாவில் வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. இதே போல அநேக தேசத்துல வந்து அந்த நாட்கள் வாழ்ந்த மனிதர்கள் அந்த சரித்திர குறிப்புல எழுதி வைத்திருக்கிறார்கள். நீண்ட நாள் ஒன்று எங்கள் வாழ்க்கையில் கண்டோம் என்று சொல்லி எழுதி வைத்திருக்காங்க. இதுதான் கட்டுக்கதை அல்ல. ஹல்லேலூயா. எதுக்காக சொன்னா அன்னைக்கு தேவனுடைய மனுஷனுடைய அந்த வார்த்தைக்கு அந்த சூரியன் தேவனால் படைக்கப்பட்ட சூரியனும் சந்திரனும் செய்து கீழ்ப்படிந்தது. ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இயற்கை கூட கீழ்ப்படிந்தது. காற்று கண்டு செய்து காற்று கீழ்ப்படிந்தது. கடல் செய்து கீழ்ப்படிந்தது வேதத்தை வாசிக்கிறோம். காற்றும் கடவுள் செய்து ஆண்டை வார்த்தையை கீழ்ப்படிந்தது என்று வேதத்தை வாசிக்கும். மார்க்கில் வாசிக்கும் 4ஆம் அதிகாரம் 4:39 வாசிக்கும். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அப்பொழுது காற்று நின்றது, அமைதல் உண்டாயிற்று. அலைகள் கூட அப்படியே அமைதியாயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டு வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்படுது, எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன், ஹல்லேலூயா, தேவன் சொந்த அதெல்லாம் வந்து வார்த்தையில் உண்டாக்கப்பட்டது. ஆண்டு உண்டான கடவுள் என்று சொன்னா எல்லாம் உண்டானது. ஆனா மனுஷனை மட்டும் ஆண்டு விசேஷமா படைச்சிருக்காரு. உங்களை என்னை ஆண்டவர் விசேஷமாக தன் கரத்தினாலே உருவாக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்ம ஜீவாத்மா வாய்த்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட விசேஷித்த படைப்பாகிய மனுஷனாகிய நீங்கள் நானும் இன்னைக்கு உலகத்தில் வாழ்க்கை ஜனங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. எல்லாமே கீழ்ப்படியுது. ஆனா தேவனுடைய மனுஷன் சாதாரண உலக மனிதர்கள் சரி, நம்மளும் ஆண்டவர்களும் சரி, அந்த ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியவே மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. இதனால்தான் ஆண்டவர் விசனப்பட்டார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதனாலே கர்த்தர் விசனப்பட்டார். தேவனுடைய வார்த்தை யாரும் கீழ்ப்படிவதில்லை. அவர் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் அக்கிரமமா இருந்தது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் மனுஷன் ஏன் படைச்சோம் என்று வேதனைப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அந்த வேதனை ஆண்டவர் அன்னைக்கு அனுபவித்துதான் இருக்கிறாரு. ஆண்டுடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுப்பதில்லை. ஆண்டுடைய வார்த்தை யாரும் கீழ்ப்படிவது கிடையாது. அப்படியாக மனப்படம் போய் வாழ்ந்து கொண்டிருக்க முடிய தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படி வேண்டும் என்ற உணர்வு இன்னைக்கு மனிதன் இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயாவுல 1:3 வாசிப்போம். 1:3. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படும் வேதனை பாருங்க. கழுதைனாலும் சரி, மாடுனாலும் சரி, அதை நம்ம என்ன செய்ய வந்து அவுத்து விட்ட உடனே அது என்ன செய்யுது, எங்காவது மேய்ச்சி தெரிஞ்சுட்டு கடைசி இங்க வந்தது அந்த எஜமானுடைய வீட்டுக்கு என்ன செய்யுது, வந்துருது. காட்டு கூட்டு போறோம். காட்டுல கூட்டு போய் கழட்டி விட்டாச்சுன்னா என்ன செய்யுது, நேரம் எங்க வரும் சொல்லுங்க, எஜமானுடைய வீட்டுக்கு என்ன செய்யும். இதுதான் எஜமான வீடு, இதுதான் எஜமானுடைய குடியிருப்பு இடம் சொல்லி நேரம் எங்க அவுத்து விட்டாலும் சரி நேரா அங்கதான் வரும். ஹல்லேலூயா. அது கூட எஜமானுக்கு என்ன செய்யுது, விசுவாசமா இருக்குது. எஜமான வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருக்குது. எஜமானை அறிந்திருக்குது. ஆனால் மனுஷன் பாத்தீங்கன்னா சரி, அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். நம்முடைய எஜமான் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் சொல்றாரு, உலக மனிதரை விட்டுருவோம், நாமளை சொல்லுங்க, நம்மளை வைத்துக் கொள்வோம். நாமெல்லாம் தேவனால் வந்து விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் உங்களை என்னை என்ன ஆண்டவர் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது உதாரணத்துக்கு சரி அடிமைகள் அந்த காலத்தை விலை கொடுத்து வாங்குவாங்க. அது போல ஆண்டவர் உங்களை என்னை என்ன ஆண்டவர் விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய எஜமான் யாரு, இயேசுதான். விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அச்சத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவர் விலைக்கு வாங்கினாலுமே ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. உன் விருப்பப்படி நீ வாழ்ந்து கொள்ளலாம். நன்மை தீமை அறியக்கூடிய அந்த அறிவு உனக்கு இருக்குது. நீ என்னைக்கு கனியை புசித்தானோ, ஆதாம் புசித்தானோ, அவர் சந்ததி எல்லாத்துக்கும் நன்மை தீமை அறிய அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது. அதனால உன் விருப்பம், நான் உனக்கு விலைக்கு வாழ்ந்தது உண்மைதான், ஆனால் உனக்கு சுதந்திரம் கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அப்படி சுதந்திரம் கொடுத்தாலுமே அந்த சுதந்திரத்தின்படி நீ சொந்த அவன் விருப்பத்தின்படி ஜீவித்து கொடுக்க முடிய நம்முடைய எஜமான் யாரும் என்பதை அறிந்து கொள்வதில்லை. அந்த கழுதையும் சரி, அந்த மாடும் சரி, அங்கே தோட்டத்தை கட்டி போட்டிருந்தாலும் சரி, அதை அவுத்து விட்டாச்சு. அது சுதந்திரம் கொடுத்தாச்சு. அது யாரும் பத்திட்டு வர்றது கிடையாது, சுதந்திரம் கொடுத்தாச்சு. ஆனாலும் அது என்ன செய்யுது, சுதந்திரத்தை வந்து அனுபவிக்க நினைக்காதபடிக்கு அந்த எஜமான வீட்டுக்கு தேடி வந்துடுது. அங்க வந்தா என்ன கிடைக்கும், அதுக்கு கழுதுக்கு என்ன கிடைக்கும், பொரிய சுமக்கணும். ஹல்லேலூயா. அந்த மாட்டுக்கு என்ன கிடைக்கணும், உழணும், கஷ்டப்படணும், காலமெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அந்த மாட்டுக்கு உண்டு. ஆனாலும் எஜமான வந்தான் என்று சொல்லி அவனை தேடி வருகிறது. அதே போல ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்தாலுமே, சுதந்திரம் கொடுத்தாலுமே, அந்த கழுதையை போல அந்த மாட்டை போல நம்ம எஜமான தேடி வருவது கிடையாது. ஹல்லேலூயா.
அவன் மனம் போன போக்கிலே இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். நம்ம எஜமானை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா அந்த ஆண்டவர் இந்த சொல்லக்கூடிய ஓமையினால் சொல்றாரு. அது கூட முன்னணி அறிந்திருக்குது, எஜமானை அறிந்திருக்குது, எஜமானை முன்னணி எதிர்த்து அறிந்திருக்குது. ஆனாலும் மனுஷனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆனா அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் மனுஷனை உண்டாக்குவதற்காக, மனுஷனை படைத்ததற்காக தேவன் வேதனைப்பட்டுக் கொண்டுதான் இருக்காரு. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல அத்தனை ஜீவராசிகளும், அத்தனை தேவன் படைக்கப்பட்ட அத்தனை சிருஷ்டிகளும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. ஆனால் மனிதன் அந்நாள் முதல் ஆதாம் நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லா கீழ்ப்படிதல பெரிய ஆசீர்வாதமே இருக்குது. நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தை வாரந்தோறும் கேட்கிறோம், எத்தனை கீழ்ப்படுகிறோம்? நினைச்சு பாருங்க. போன கூட ஒரு செய்தி கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? ஞாபகம் இருக்கா? பசுத்தாய் குறித்து செய்தி கேட்டோம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது எவ்வளவு அவசியமானது கேட்டோம். எத்தனை பேர் பசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபம் பண்ணிருக்கீங்க? நினைச்சு பாருங்க. வாரம் செய்தி கேட்கிறோம். அதை கேட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை கேட்ட வெளியே போனோடனே விட்டுட்டு போயிட முடிய. எத்தனை பேர் இருக்கா தாகத்தோடு ஜெபம் பண்ணீங்க? எத்தனை இருக்கா உபாசம் போட்டு ஆண்டவர் 4% அபிஷேகம் பெற்று 3% ஜீவிக்கணும், சாட்சியை வாழணும், நானும் நித்தியத்துல பிரவேசிக்கணும், சுதந்திரம் அந்த பருவத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியா தாகமான பசுத்தம் அபிஷேகத்தை ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஒரு செய்தி கேட்கதான் செய்யறோம். எந்த வார்த்தையை செவி கொடுக்கிறோம்? எந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோம்? சத்துருவை நேசி என்று சொன்னார் ஆண்டவர். எத்தனை சத்துரு நேசிக்கிறோம்? சொந்தத்தையே நேசிக்க மாட்டேங்கிறோமே, கூட வந்து நேசிக்க மாட்டேங்குமே. அந்த அளவுக்கு என்னது அன்பு, என்னது பற்றி போயிருக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறோம். அவ்வளவுக்கு நேசி வந்து நம்ம சொந்தங்களவே, நம்முடைய வீட்டுக்கு வந்தவங்களவே, நம்முடைய வீட்டுல இருக்கவங்களவே நம்ம நேசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு அன்பு தனிந்து போயிட்டு இருக்குது மனித மத்தியில. அப்படி சத்துருவை நேசிக்க முடியும்? காட்டி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா வாழ்ந்து காண்பித்தார். சொல்லிட்டு போகல. ஆண்டவர் வந்து அந்த நாட்களிலே ஒரு பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டு அவர் போயிடல. அவரே வாழ்ந்து காண்பித்தாரு. சத்துருவை நேசித்தாரு. பிறருடைய குற்றங்களை மன்னித்து காண்பித்தாரு. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல அழகால் மறுநாள் திரும்பி காட்டினாரு. அப்படிப்பட்ட இயேசு பின்பற்ற நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டியது உலகத்துல? நான் மற்றவர்கள் முன்மாதிரியை ஜீவிக்க வேண்டும் அல்லவா? நீ நம்மளை பார்த்து அனைவரும் இடரடைந்து போறாங்களே, இவங்க சர்ச்சுக்கு போறாங்களே, இப்படிலாம் இருக்காங்களே, இவங்க விவரத்துக்கு நம்ம எதுக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அப்படி ஜீவியம் அப்படியாக நான் பின்மாறி கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகள் நிச்சயமா சரி, பிள்ளைகள் பெற்றோர்கள் நிச்சயமா கீழ்ப்படிய வேண்டும். மனைவி கணவனுக்கு நிச்சயமா கீழ்ப்படிய வேண்டும். அது கீழ்ப்படிய வேண்டும் என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கு. அதே போல மலையாள பைபிளும் சரி அடங்கி இருக்கிறது போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு அடிமை என்று சொல்லல. பெண்கள் கணவன் மனைவி ஈக்குவல் தான், இணையானவர்கள் தான். அதாவது துணைன்னு சொல்றாங்க, இணையானவர்கள் தான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் எலும்புல இருந்து அன்னைக்கு ஏவாளை ஆண்டவர் உண்டாக்குனாரு. எங்க இருந்து உண்டாக்குனாரு? காலில இருந்து உண்டாக்கல. காலில் உண்டாக்க நீ என் காலில் எடுக்கப்பட்டவ, நீங்க இருக்கணும் என் காலுக்கு கீழே இருக்குன்னு சொல்லியிருப்பான் மனுஷன். ஹல்லேலூயா. தோளுக்கு எடுக்கல. தோளுக்கு எடுத்தான்னு வந்து அவர் சொல்லியிருப்பான் வந்து நான் உனக்கு தோல்ல இருந்து எடுக்கப்பட்டவன், அதனால தோல்ல உட்கார்ந்து தோல்ல உட்கார்ந்துருப்பான் வந்து. ஹல்லேலூயா. எங்க எடுத்தார் ஆண்டவர்? விழாவில் எடுத்த இணை. ஹல்லேலூயா. 2 பேரும் இணைதான், துணைதான். அது அடிமை கிடையாது. அப்படிப்பட்ட துணையா இருக்கக்கூடியவர்கள் எப்படி சொன்னா கணவன் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படி இருக்குதா? நீ அனைவரும் மனைவிக்கு தான் கணவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடைசி காலமா இருக்க அப்படின்னால எல்லாம் தலைகள் அன்னைக்கு மாறுது. அன்னைக்கு ஆண்டு சொன்ன அந்த வார்த்தை, கடைசி தீவிர சொல்லப்படுகிற வார்த்தை, கடைசி காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர் அடங்காது கீழ்ப்படியாது என்று சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்குது. எந்த பிள்ளையும் கீழ்ப்படி கிடையாது. ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாமே. ஆக இப்படியாக தன்னை நடக்கும் மேய்ப்பனுக்கு விசுவாசம் செய்யுமா கீழ்ப்படி நடக்க வேண்டும். மேய்ப்பர்கள் கீழ்ப்படிய வேண்டும். மூப்பர்கள் கீழ்ப்படி நடக்க வேண்டும். இப்படியாக அநேக இடங்களில் கீழ்ப்படி குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எத்தனை பேர் கீழ்ப்படி நடக்கும் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் வேற சொல்லி வாசிப்போம். ரோமர்ல வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் 10வது வாசிப்போம். 5:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேக நீதிமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யாருங்க ஒருவர்?
முதலாவது சொன்ன ஒருவர் யாரு? ஆதாம். அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? எல்லாரும் உலகமே என்ன செய்யுது? பாவத்தில் விழுந்து போச்சு. ஹல்லேலூயா. அதே சமயம் ஒருவருடைய கீழ்ப்படியினாலே இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது? ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் நீதிமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனோம். எல்லாருக்கும் கீழ்ப்படியாமை இந்த சுபாவம் என்பது இருக்குது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பூமிக்கு வந்து அவருடைய கீழ்ப்படினாலே அவருடைய பிதாவை கீழ்ப்படிந்து அப்படியாக தன் ஜீவனை கொடுத்தபடினாலே இன்னைக்கு நாமெல்லாம் அதுல விடுதலாக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் விடுதலை ஆயிருக்கோம்? இன்னைக்கு எத்தனை பேர் விடுதலை ஆயிருக்கிறோம்? கீழ்ப்படியாமை சுபாவத்தில் வந்து எத்தனை விடுதலை ஆயிருக்கிறோம்? இயேசு விசுவாசமாக இருந்தால், இயேசு உண்மையாக பின்பற்றதாக இருந்தால் கண்டிப்பாக விடுதலை ஆயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29:1 வாசிப்போம். இது 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயமின்றி சடிதியை நாசமாவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கீழ்ப்படிதல் எப்படியாவது வேணும் என்பதற்காக அநேக இடத்துல சிக்ஷை கொடுக்கிறாரு. அநேக இடத்துல ஆண்டவர் சிக்ஷை கொடுக்க அடிக்கிறாரு. அநேக சிக்ஷை கொடுக்கிறாரு. எப்படியா கீழ்ப்படி, வார்த்தை கீழ்ப்படி, அப்படி கீழ்ப்படிந்து போயிட்டு சொல்லி ஆண்டவர் சிக்ஷை கொடுத்தாலுமே இன்னைக்கு அநேக என்ன தன் பிடரியை கடினப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்படி அந்த பிடரியை கடினப்படுத்தும் என்ன சம்பவிக்குமா? சடீர்னு தெரியுமா? அடி விழுவும், நாசம் விழுவும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அடி விழுவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சோதித்து பார்க்கிறாரு. நீ கீழ்ப்படியாம போறீங்களா என்பதை ஆண்டவர் பல இடங்களிலே நம்ம வாழ்க்கையில சோதனை கொண்டு வராரு. ஆனா நம்ம உணர மாட்டேங்கிறோம். உணர்ந்து பார்ப்பது கிடையாது. இது ஆண்டவர் சோதனை. நான் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேங்க என்பதை ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு. நான் கண்டிப்பாக என்ன செய்யுங்க? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி ஆக வேண்டும் என்ற உணர்வு வர மாட்டேங்குது. ஆண்டவர் சோதிக்கிறாரு. எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவர் சோதித்து பார்க்கிறாரு. ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை கொண்டு வந்து இதுல எப்படி இருக்காங்க வார்த்தை பிரசங்கம் பண்றான்னு செய்யறானே, இவன் எப்படி இருக்கிறான், என் வார்த்தை உண்மையிலே கீழ்ப்படி நடக்கானா இல்லையா என்பதை அநேக இடங்களிலே என் வாழ்க்கையில ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். அதே சமயம் ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டவர் சோதித்து பார்க்கிறாரு, பரீட்சை வைக்கிறாரு. ஆனாலும் இன்னைக்கு அதே உணர்ந்து கொள்ளாமல் அநேக பரீட்சைகள் தோல்வி அடையலாக ஒழிய யாரும் ஜெயம் பெறுவது கிடையாது. ஹல்லேலூயா. அநேக ஆண்டு வைக்கிறாரு. உண்மையா இருக்கு ஆண்டவர், உனக்கு உண்மை இருக்குதா என்பதை ஆண்டு சோதித்து பார்க்கிறாரு. பஸ்ல போகும்போது ஒரு கண்டக்டர் என்ன வந்து 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறோம், 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறோம். அவன் என்ன செய்யணும்? எவ்வளவு தரணும்? நமக்கு எவ்வளவு தரணும்? 30 ரூபாய் கொடுக்கணும். அவன் 70 ரூபாய் கொடுக்க வச்சுங்களேன், வாங்கிட்டோம், 70 ரூபாய் கையில வாங்கிட்டோம். பாக்க எண்ணி பாக்க 70. என்ன செய்யணும்? எத்தனை கொடுப்பீங்க? அவன் ஏமாந்து கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும்? கடைசி லாபம் ஆண்டு எனக்கு ஆஸ்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து கையில வச்சுட்டு வரப்போ நீங்க நேரம் இருக்கலாம். ஆண்டு உண்மையை சோதித்து பார்க்கிறாரு. உண்மையா இருக்கிறானா? உலகத்துல உண்மையா இருக்கிறானா? பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்குதா? கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கிறானா என்று ஆண்டவர் அநேக இடங்களிலே சோதித்து பார்க்கிறாரு. வரவு செலவு கொடுக்க வாங்கல, உண்மையா இருக்கிறவங்க ஆண்டு சோதித்து பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அது சோதனை. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறோம்? நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எதிரி நேசின்னு சொல்றாரு ஆண்டவர். அவன் மன்னி, என்ன காரியம் செஞ்சாலும் சரி அவன் மன்னி என்று சொல்றாரு. அவன் மன்னிச்சிரு, அப்பதான் நான் அவனை மன்னிப்பேன்னு ஆண்டு சொல்றாரு. அது கண்டிஷன் ஆண்டு சொல்றாரு. எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? அதை மன்னிக்க எத்தனை பேருக்கு இருக்குது? விட மாட்டேன் அவளை, நான் விட மாட்டேன், அவளை நான் பார்த்துருவோம் என்றுதான் அன்னைக்கு செய்ய முடியும். பலிக்கு பழி அவங்களுக்கு நினைக்கிற மொழிய நான் மன்னிச்சு விட்டுருவோம், ஆண்டு பார்த்துக்கிட்டோம். ஆண்டு பள்ளி வாங்க கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அவர் பார்த்துக்கிட்ட எத்தனை பேர் நினைக்கிறோம் வந்து. ஹல்லேலூயா. இது என்னமே சிந்தையே வர மாட்டேங்குது. ஆண்டு வைக்கிற பரிச்சை, வாழ்க்கையில வைக்கிற பரிச்சை, ஆண்டு சோதித்து பார்க்கிறாரு என்ற உணர்வு வர மாட்டேங்குது. எல்லாம் விருப்பத்தின்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்க முடிய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளையாச்சே, வாரம் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் அநாயக்கிறவனாச்சே, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு நீங்க நிச்சயம் மாட்டேங்குது. வரமாட்டேன், கீழ்ப்படி வர மாட்டேங்குது. ஆண்டு பாருங்க, ஆதாம் வழியை சோதித்து பார்த்த வாசிப்போம். ஆதியாகமத்துல 26ஆம் அதிகாரத்துல 4 வாசிப்போம். ஆதியாகமம் 26:4-5. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, என் விதிகளையும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடினாலே நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் என்று. முதலாவது ஆண்டவர் பரிசு வைக்கிறார். என் கீழ்ப்படியானா படிய மாட்டானா? ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு செய்தி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று ஆண்டவர் ஆபிரகாம் சோதனை வச்சு பார்த்தாரு. அந்த சோதனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்த்தரை ஆசீர்வதித்தாரு.
அல்லேலூயா. அது ஆதியாகமம் 22:1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்றாரு? சோதித்து பார்க்க, நீதிமான்களை கர்த்தர் சோதித்து பார்க்க வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சோதித்து பார்க்கிறாரு. ஒவ்வொரு வாழ்க்கையில சோதனை வரத்தான் செய்யுது. ஆனா இது சோதனை, இது தேவனுடைய சோதனை உணர மாட்டேங்கிறோம். அப்புறம் வாழ்க்கையில கர்த்தர் சோதிச்சு பார்த்தாரு. ஆண்டவர் உண்மையை சொல்லல, எப்ப நான் சோதிக்க போறேன்னு சொல்லல. அல்லேலூயா. சோதனை வரும்போது ஆண்டவர் உண்மையை சொல்லிட்டு வர கிடையாது. ஆண்டவர் இயற்கையாக இதாக்கம் வந்த போல சோதனை வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஆனா இது கர்த்தருடைய சோதனை என்ற உணர்ந்து எப்பொழுதும் ஆண்டவர் வார்த்தைகளை செய்யணும், கீழ்ப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க சார். ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும். பாருங்க அந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. உன் புத்திரனும், அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரே பிள்ளை. அல்லேலூயா. ஒரே பிள்ளையும் நீ நேசிக்கக்கூடிய அந்த நேசகுமாரனையும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலி செலுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு. இதை கீழ்ப்படிவானா, படிய மாட்டாங்க, என் வார்த்தைக்கு பயந்து நடப்பானா, நடக்க மாட்டான் என்று ஆண்டவர் சோதித்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. சோதி ஜெயிச்சாரா, ஜெயிக்கலையா? ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. அதே போல வாழ்க்கையில அநேக இடங்களில் ஆண்டவர் சோதனை வைக்கிறாரு, சோதிச்சு பார்க்கிறாரு. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அது சோதனை ஜெயிச்சிருக்கிறோமா ஆபிரகாம் போல, இல்ல தோற்று போயிருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் உன்னிப்பா கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. எல்லா வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாகத்தான் இருக்குது. நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆண்டு பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அவருடைய பேசும் வார்த்தையில ஆண்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு. அப்ப ஆண்டுக்கு உண்மையா இருக்கிறோமா, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையிலேயே செஞ்சு கொடுத்த கீழ்ப்படி நடந்து கொண்டிருக்காங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயும் போக வேண்டியதே இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படி நடக்கும் போது ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இவற்றை ஆராய்ந்து பாருங்க. எங்கெல்லாம் தேவன் பத்தியும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த பரிசுத்தவான்கள் கீழ்ப்படி நடக்காங்களோ அதற்கு பிறகு பத்தியும் சரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அதே போல பத்தியும் சரி, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அங்கே என்ன தெரியுமா? சாபம். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் சாபம் எங்க இருக்குன்னு சொன்னா எங்க இருக்குது? இந்த கீழ்ப்படியில தான் இருக்குது. வாசிப்போம். உபாகமத்துல 11ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். உபாகமம் 11, 27, 28. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். அல்லேலூயா. ஆண்டு வார்த்தையை கீழ்ப்படிந்து சொன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தில் எங்கேயும் போக வேண்டாம், எந்த ஊழியர்களுக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம். நீ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சொன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. நீ கீழ்ப்படியாமல் போனா சாபம் வரும். அதுவும் தேடி போக வேண்டியதில்லை, தன்னால வந்துடும் வாழ்க்கையில. அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோமா, சாபத்தை பெற்றுக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. சாபம் எதெல்லாம் வந்துச்சு? சாபம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்விடாமல் கீழ்ப்படியாமல் போனதால இந்த சாபம் வருகிறது. அல்லேலூயா. ஈஸியா நினைச்சிருவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய திருப்படி கிராமத்துல சரி, அநேக கிறிஸ்தவ குடும்பத்தை சரி, இணைச்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு, இல்ல பிள்ளையே பத்தி 24 அழுதுட்டே இருக்குங்களேன், தூங்காம அழுதுட்டே இருந்தா என்ன செய்றாங்க? டாக்டர் போறாங்க. டாக்டர் போய் அந்த பிள்ளை கேட்கல, அது அழுதுட்டே காத்தலாம் அழுதுட்டே இருக்குது. உடனே செய்வாங்க, சொல்லுங்க அவங்க ஊர் என்ன சொல்றாங்க? உடனே தண்ணி வைக்க சொல்லுவோம். எங்க போய் பள்ளி வாசல் போய் என்ன செய்யணும்? தண்ணி தெளிங்க. யார் சொல்றது? கிறிஸ்தவங்க சொல்றாங்க. சமயத்துல மட்டும் சரி, சமயத்துல ஒரு சகோதரிக்கு பயங்கர விசுவாச போராட்டம். அவங்க ஜெபம் பார்த்தாங்க, ஒண்ணும் ஆகவே இல்லை. உடனே அந்த மூப்பர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது, பேசாம பள்ளிவாசல் கூட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. மூப்பர் சொல்றாங்க, கிறிஸ்தவம் சொல்றாங்க. அப்ப உங்க ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? சொல்லுங்க. நீ அறியாத தேவனை போறீங்களே, உங்க ஆண்டவருக்கு வல்லமை கிடையாதா? கல்லை மரத்தையுமா ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஜீவனுள்ள தேவன் சொல்றோமே, அது வல்லமை போச்சா? பழைய ஏற்பாடு காலத்திலே வல்லமை போயிருச்சா? இல்ல புதிய அப்போஸ்தலர் காலத்தோட வல்லமை எல்லாம் போயிருச்சா அவருக்கு? சொல்லுங்க. ஏன் ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு நீங்க அறியாத தேவனை தேடி போறீங்க? அப்ப அவனுக்கு தான் வல்லமை இருக்குதா? நம்ம தேவனுக்கு வல்லமை இல்லையா? இப்படிதான் சாபத்தை வாங்கி கட்டிக் கொள்கிறோம். நம்ம ஈஸியா சொல்ற எல்லாருக்கும் இந்த கிராமத்துல நடக்குது, சர்வசாபம் நடக்குது. ஒரு சின்ன பிரச்சனை உடனே வழியை சுத்தி கூட்டு போவோம், தண்ணி தடுத்தா சரியா போயிடும். அப்ப உங்க தெய்வத்துக்கு வல்லமை இல்லையா? ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? நம்முடைய ஜீவனுக்காக ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம், நமக்காக மறித்து உயிர்த்து தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம், புதிய மத்திய வாசம் செய்த தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனத்தை சமூகத்தில் வைக்காம வரைக்கும் இன்னும் அந்நிய தேவனை தேடி ஓடுறோமே, அப்போ ஒரு தேவன் என்ன ஆனார்? ஹல்லேலூயா. இதனால என்ன வரும் சொன்னா, சோ கிடைக்கிற இல்லையோ என்ன வரும்? சாபம் வரும். ஹல்லேலூயா. சாபம் வரும். ஏதோ விதத்துல சாபம் உங்க வீட்டை தாக்கும். ஆக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எங்கேயும் போக வேண்டாம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் மட்டுமே போதும். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அதனால 1 சாமுவேல்ல அந்த 15ஆம் அதிகாரம் 20 வசனம் 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும், ஆட்டுடன் நிலத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. என்னதான் நீங்க காணிக்கப்பட்டாலும் சரி, நீ என்னதான் தசமாக கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் தேவனுக்கு முக்கியமானது அல்ல. ஹல்லேலூயா. தேவன் அதெல்லாம் பிரியமானது அல்ல. எது முக்கியம்? கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிப்பதல்ல, அதுதான் முக்கியம். இந்த தசமாவும் காணிக்கை இதை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிச்சா நினைக்காதீங்க. முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். நான் இஷ்டத்துக்கு வாழ்வேன், நான் இப்படித்தான் செய்வேன், ஆனா ஆண்டு காணிக்கை கொடுப்பேன், ஆண்டு தசமாக கொடுப்பேன்னு சொன்னா ஒருபோதும் அதுக்கு ஆசீர்வாதம் வரவே வராது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நடக்கணும், அப்பதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு சொல்லப்பட்ட? சவுல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சவுல் ராஜா எங்க போனான்? கழுதை தேடி போனவன். ஹல்லேலூயா. சவுல் தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் சொல்லி கழுதை தேடி போன மனுஷன். ஆனா அவனை பிடிச்ச ஆண்டவர் ராஜாவை மாற்றிட்டாரு. அது போல நீங்களும் நானும் தெருவில் அலைஞ்சவங்க தான், பாவியா தெரிஞ்சவங்க தான். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் தேடி பிடிச்சு அன்னைக்கு என்ன செய்றாரு? ராஜாக்களும் ஆசிரியரும் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறாரு. உயர்ந்த பதவி ஆண்டு கொடுத்திருக்காரு, ஊழியக்காரன பதவியை கொடுத்திருக்காரு, தேவனுடைய பிள்ளைகள அதிகாரத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கழுதையை தேடி போனவன் ராஜா ஆண்டு மாற்றினாரு. ஆனா அந்த ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல, கீழ்ப்படியாம போயிட்டான். ஹல்லேலூயா. அந்த அமெரிக்கை அந்த யுத்தம் செய்யும் போது அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் அழிச்சிருந்தாரு. சங்காரம் பண்ணு, சிறு பிள்ளை முதற்கொண்டு இஸ்ரேல் பெண்களை முதற்கொண்டு ராஜா முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு சொன்னாரு. ஆனா என்ன பண்ணா? ராஜா விட்டுட்டான். இருந்தாலும் ராஜா வச்சு பழிச்சு போ விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சரி உயர்தரமான மிருகங்களை நினைச்சாரு, எல்லா கண்ணுக்கு பாவையான எல்லா ஜீவராசி மிருகமான தரமானதை நினைச்சாரு, ஒதுக்கி வச்சுட்டார் துண்டா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை முழுசா செவி கொடுக்கவில்லை, முழுசா கீழ்ப்படியவில்லை, வச்சுட்டாரு. சாவுல் வராரு, அழிச்சிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டியாப்பா? அழிச்சிட்டேன். அப்ப காது சத்தம் கேட்குது, ஏதோ ஆடு மலம் கத்துது, என்ன பாது அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வச்சிருக்கிறேன். இந்த பலி தேவையா? எனக்கு இந்த பலி தேவையில்லை. இந்த ரத்தத்துல நான் பிரியப்பட மாட்டேன், இந்த காணிக்கு நான் பிரியப்பட மாட்டேன். எனக்கு தேவை என்னன்னா முதல்ல தேவனுடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படி, அதுதான் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த பலி செலுத்துறது காணிக்கை தசமம் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய வார்த்தை செவிப்படு, அந்த வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. திரும்ப இந்த கீழ்ப்படிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அப்படியே சந்தோஷம், அப்படியே பரலோகத்தை போல வந்து இருக்கிற போல வந்து பாவலா பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்க விட்டு வெளியே போயாச்சுன்னா வாயில ஒரு வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தை. எப்படி ஒரு விசுவாசி வாழ்க்கையில வாய்க்கு அப்படி கெட்ட வார்த்தை வருது? நான் கேள்விப்படுறேன், சமைக்கலாம் நான் கேள்விப்படுறேன், அநேக வாயில அப்படி கெட்ட வார்த்தை வருது கேள்விப்படுறேன். எப்படி வருது? என்ன நீங்க தேவ வார்த்தை கேள்விப்படிஞ்சீங்க? ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் வருமா? ஒரே நீருக்குள்ள தித்திப்பான நீருக்கு உப்பு தண்ணி வருமா? அதுல ஒண்ணு நீருக்கு இருந்து வந்தா தண்ணி நல்ல தண்ணியா வரணும், இல்ல உப்பு தண்ணியா வரணும், ரெண்டும் சேர்ந்து வர முடியுமா? அப்படி ஆண்டு கேட்கிறாரு யாக்கோபுல. ஹல்லேலூயா. எந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நானும் ஆராதிக்க போறேன், நானும் ஆராதிக்க வர்றது என்ன அர்த்தம் இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சரி, அந்த யோசுவா முன்பாக நல்லா ஒரு உடன்படிக்கை பண்ண, அதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க. வாசிப்போம் யோசுவாவுல 24 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை
24 யோசுவா 24 அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து சத்தத்துக்கே கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. அங்க ஒரு பொருத்தனை போல அவங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். இனிமே நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இனிமே யோசுவா சொல்றாங்க, நாங்க கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம், அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுப்போம், அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவோம் சொல்லி அன்னைக்கு யோசுவாவுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீ தேவ சமூகத்துல அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை எது போனாலும் சரி, தேவனுடைய சத்தியம் எதுவானாலும் சரி, அத்தனைக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சொன்னா கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஆக இந்த கீழ்ப்படிதலுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது வாசிப்போம், உபாகமத்துல 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிப்போம். உபாகமம் 4:30-31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். 30 வாசிங்க. அதான் வாசிங்க. 30-31. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் மனுஷனை பூமியில் சிருஷ்டித்த நாள் முதல். அல்லேலூயா. இங்க பாத்தீங்க சரி, முதலாவது உன் தேவனாகிய கர்த்தர் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு, உன்னை அழிக்கவும் மாட்டாரு, உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்கவும் மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படினோம்னு சொன்னா முதல் நாள் நமக்கு தேவ பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. முதல்ல என்ன கிடைக்குது? தேவ பாதுகாப்பு. வேற சங்கீத வாசிக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணாத வசனம் வாசிப்போம் இல்லையா? சங்கீதத்துல கர்த்தர் என்ன ராஜரீகம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. உலகத்தை ஆண்டவர் என்ன, உலகத்தையே ஆண்டவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தை தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. உலகம் முழுவதுமே இன்னைக்கு அவர் தான் ஆட்சியம் செய்து கொண்டிருக்கிறாரு, ராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாமல் இந்த பூமியில ஒண்ணுமே நடக்காது. அவர் சித்தம் இல்லாமல் பூமியில செய்யாது, ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் தேவன் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா சரி, இன்னைக்கு ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆண்டுடைய கோபாக்கினை வருகிறது. இந்த கோபாக்கினை நிமித்தமாக பூமியில் என்ன செய்யுது? இன்னைக்கு நாம் பார்க்கிற கொள்ளை நோய் என்ன செய்யுது? வருது, பூமி அரிசி வருது, யுத்தங்கள் கேள்விப்படுகிறோம், பஞ்சத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் எதெல்லாம் வருது? எதெல்லாம் வருது? தேவனுடைய கோபாக்கினால் வருது. அல்லேலூயா. அப்படிதான் பைபிள் சொல்லுது, அப்படிதான் வேதவசனம் சொல்கிறது. அப்ப தேவனுடைய கோபாக்கினாலே இன்னைக்கு நம்ம கொள்ளை நோய் வருது, பூமி அரிசி வருது, யுத்தங்கள் வருகிறது, எத்தனை சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் எதெல்லாம் வருது? அன்னைக்கு எப்படி ஆண்டவர் கோபாக்கினாலே பூமியை ஜலத்தை அழிச்சாரோ அது போல இன்னைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அடித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடக்கும் சொன்னா அதுக்கும் தேவ சித்தம் தான். தேவன் நியமித்த ராஜாக்களை தான் ஆண்டு ஏற்படுத்துறாரு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்த தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு மோடி ஆட்சி நடந்தாலும் அதுவும் தேவ சித்தம் தான். அல்லேலூயா. அது ஒரு சோர்த்து பார்க்கதான் ஆண்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆக இப்படியாக இந்த பூமி நடக்கக்கூடிய எல்லா காரியமும் என்ன நடக்குது? தேவனுடைய சித்தத்தின்படி தான், தேவன் விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்குது. ஆக இப்படியாக தேவ கோபமாக நம்ம மத்தியில வரக்கூடிய இந்த பூமி அரிசி, இந்த கொள்ளை நோய்கள், இதன் மத்தியில வாழக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி நடந்து சொன்னால் என்ன உங்க ஆட்சியில் வந்தாலும் சரி, என்ன அழிவு வந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் ஆண்டவர் நினைச்சாரு காப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் தேவன் கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிற தேவனாக இருப்பாரு. எப்போது சொன்னால் நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. கைவிட மாட்டார், ஒருபோது கைவிட மாட்டார். நம்ம எத்தனையோ சாட்சியில பார்த்திருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் பூகம்பத்திலே பயங்கரமான பூகம்பம். அது அந்த பயங்கரமான பூகம்பத்திலே பார்த்தீங்கன்னா சரி, அங்க 70 மிஸ்லைகள் அந்த இடத்துல குடியிருந்தாங்க. ஒரு மாடியில 3ஆவது மாடியில 70 மிஸ்லைகள் குடியிருந்தாங்க. அவங்க காலையில் இருந்தவனே போய் சுவிசேஷம் அறிவித்து விட்டு அவங்க சாயந்தரம் வந்து அந்த இடத்துல வந்து தங்கி இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்படியாவது 4 நாள் வந்து தங்கி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா சரி, அங்குள்ள மற்ற இந்த விரோதமான இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன இருக்காங்க சொன்னா, இவங்களை வந்து அந்த நாளிலே எப்படியாவது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் 70 பேரையும் கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பவத்தை என்ன சொன்னா, அவங்க எந்த நாளை திட்டமிட்டுதான் அந்த நாள் தான் பூமி அரிசி வந்தது. வந்து யாரெல்லாம் திட்டமிட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்த அழிச்சிட்டாரு. ஆனா இந்த 70 பேர் சரி, அந்த பில்டிங் அப்படியே பூமியில போச்சு.
போனாலும் பார்த்தீங்கன்னா சரி 2 மாடி தான் உள்ள போச்சு, 3வது மாடி சமாதானமா இருந்துச்சு. அவங்க எந்த சேதம் இல்லாமல் அப்படி வெளியே வந்தாங்க. ஹல்லேலூயா. பூமியேற்றி வந்தது, தேவனுடைய கோபாக்கினை, ஊழியர்களை தாக்குவது, ஆளுகளை இடிப்பது, இது போன்ற காரியங்கள் அதிகமாக செய்து கொண்ட அந்த தேசத்துல ஆளுடைய கோபாக்கினை பூமியேற்றி வந்தது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்லாம் சொன்னாங்க, நேற்று வரைக்கும் நான் கோடீஸ்வரன், இன்னைக்கு நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கேன், இன்னைக்கு யார் சாப்பாடு கொடுப்பா என்று நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். நேற்று வரைக்கும் என் வீடு அப்படியா ஏசியில நான் படுத்திருந்தேன், எனக்கு அவ்வளவு வஸ்திரம் இருந்தது, அவ்வளவு துணிமணி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த குளிர்ல, இந்த பனியில, மழையில ஒத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை இல்லை, யாராவது கொடுப்பாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் சொல்லி ஒரு பேச்செல்லாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேள்வி வந்த போது கூட ஆண்டவர் அதன் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா சரி, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை அறிவிக்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இப்படியாக கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலோ தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்தார். அவர் ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே ஒரு சுனாமி வந்த போது எத்தனை சாட்சியம் கேள்விப்பட்டோம். இதே பேப்பர் வந்த செய்திகள், ஏதோ மறைக்கப்பட்ட இது கிடையாது, பேப்பர்ல வந்த செய்தி, 70 காக்கப்பட்டார் என்று அன்னைக்கு பேப்பர் வந்த செய்தி. அல்லேலூயா. அது சுனாமியில பார்த்தீங்கன்னா சரி, பல சாட்சி இருக்கேன். கடற்கரையில, வேணா கடற்கரையில அழிவு வந்தது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கடை வச்சிருந்த ஒரு பாத்தியமா, அவர் 6வது சபைக்கு போகக்கூடியவங்க, ஆண்டுக்கு பயந்து நடக்கூடியவங்க, ஆண்டவரை கீழ்ப்படிவங்க, அப்படிப்பட்ட அந்த அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு சேர்த்துதான் அலை அடிச்சு கொண்டு போச்சு. ஆனால் அந்த அலை கொண்டு போய் ஒரு மரத்துல உச்சியை வச்சுட்டு போயிடுச்சு. எல்லாம் அழிச்சு போயிடுச்சு. இந்த அம்மா மரத்து உச்சியே காட்டு இருக்கு. அங்க மீட்படை வரும்போது இந்த அம்மா சத்தம் கொடுத்தபடினாலே அந்த ஹெலிகாப்டர் மூலமா அந்த அம்மா இறக்கி கொண்டு வந்தாக்கல அந்த அம்மா சாட்சி சொல்லிச்சு. ஹல்லேலூயா. நானும் அடித்து கொண்டு போகப்பட்டவன் தான், ஆனாலும் என் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாரு, மரத்து மேல தொங்கிட்டு இருந்தேன், என்னை மீட்படையில் காப்பாத்தினாங்க, என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற சொல்லி சாட்சி சொல்லிச்சு. ஹல்லேலூயா. சாட்சி பலரும் பேஸ்புக்ல போட்டுட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆக இப்படியாக வரக்கூடிய தேவனுடைய அந்த ஆட்சியை, தேவனுடைய கோபாக்கினை வரும்போது, அழிவு வரும்போது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து வந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் தேவனுடைய காக்கிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எப்பொழுது சொன்னால், நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் காப்பாரு. யாரையும் நம்பி இன்னைக்கு போக முடியாது, அந்த அளவுக்கு இன்னைக்கு எந்த மனிதன் நம்ப முடியாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இந்திரா காந்தி அம்மா பிரதமரா இருந்தாங்க, அந்த அம்மாவை கொண்டது யாரு? பாதுகாப்பு வந்தவன் தான். ஹல்லேலூயா. நம்பி போக முடியல. அப்படியாக இந்த உலகத்தை எப்படி ஆபத்து வரும் என்று தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க விபத்துலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க பஸ்ஸுக்கு ஏறுவதற்காக பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்க சொல்லி போட்டிருக்கு. பேப்பர்ல பாக்குறோம், தினசரி பாக்குறோம், அந்த இடம் பார்த்துட்டு இருக்கு. வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்தாங்களா. ஆனா ஒரு கார் ஓட்டு வந்தவன், அது கார் என்ன செய்தான், கட்டுப்பாடு இழந்து என்ன செய்தான், அந்த பஸ்ஸுக்காக காத்திருந்தவங்களுக்கு மத்தியில உள்ள புகுந்தது. அதனால அங்க இருந்தவங்க 3 மறித்து போனான்னு சொல்லி பேப்பர்ல பாக்குறோம். டீ கடையில கார் புகுந்தது, அங்க டீ சாப்பிட்டு அநேகர் இறந்து போனாங்க, பேப்பர்ல பாக்குறோம், செய்தியாளர் பாக்குறோம். ஆனா ஒரு மனுஷனுக்கு எப்படி சாவுறீங்க என்று சொல்ல முடியாது, அவன் ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்து சொன்னால், எந்த இடத்துல எந்த சூழ்நிலை வாழ்ந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது சொன்னால், நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நோவாவுடைய வார்த்தையில் பாருங்க, ஆண்டு கோபாக்கினால ரொம்ப பெரிய வெள்ளம் வந்தது, அழிவு வந்தது. ஆனாலும் நோவா ஒரு மத்தியில் எப்படி இருந்தானா? நீதிமானா இருந்தான், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கமா இருந்தான். ஆண்டு சொன்ன உடனே வேலை கட்டுப்பான்னு சொன்ன சூழ்நிலையை பார்க்கல. அந்த நாட்கள் மழையே கிடையாது, வசனம் சொல்கிறது, மழையே பார்க்க முடியாது, தண்ணியே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டு சொல்றாரு, இந்த உலகத்தை ஜலத்தில் அழிப்பேன் சொன்னாரு, நீ ஒரு பேரை உண்டு பண்ணு சொன்னாரு. ஹல்லேலூயா. மக்களுக்கு சொல்லும்போது எல்லாம் கேள்வி பண்ணாங்க, குடிக்கவே தண்ணியை காணும், இந்த உலகத்தை அழிக்கிற எவ்வளவு தண்ணி தேவைப்படும், இதெல்லாம் வருமா, நடக்குமா என்று சொல்லி கேள்வி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனாலும் நோவா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உடனே பேழை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்த பேழை கட்ட எவ்வளவு சுலபமா தெரியாது, எவ்வளவு சொத்தை விட்டுப்பான்னு தெரியாது. அன்னைக்கு விற்கும் போதா எல்லாம் கேள்வி பிடிப்பாங்க, கிண்டல் பண்ணிப்பாங்க. உலகம் அழிய போதா பாருங்க சொல்றேன், இருக்கிற சொத்தெல்லாம் விட்டுருக்கான், பைத்தியக்காரன் இருப்பாங்க வந்து. ஆனால் என்னாச்சு, இல்ல வந்துச்சா இல்லையா? வந்தது. அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு நீதிமானா இருந்தபடினால்தான் அவ்வளவு உலகத்தையே ஆண்டு அழிச்சாலும் அதுல ஒரு மனுஷனை ஆண்டு காத்தாரு, அவன் சேர்ந்த குடும்பத்தை ஆண்டு காத்தாரு. ஹல்லேலூயா. காரணம் என்ன சொன்னா, அந்த தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிகிறவன். வாசிப்போம் ஆதியாகமத்துல 22:6-20 வாசிப்போம். 22. நோவா அப்படியே செய்தான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே செய்தான். 7ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான்.
ஜலப்பிரயாணம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தார். ஜலப்பிரயாணத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் 14 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச சந்துகளும் உள்ளே பிரவேசித்தனர். அது கூட கட்டுப்பட்டு வருது, கீழ்ப்படிந்து வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவது காடு கரையெல்லாம் விட்டு அவன் பேரை கட்டும் போது சொன்னாங்க எல்லாம் பைத்தியக்காரன் இருக்காதான் எழுந்து போறேன், அவங்க இப்படியான முட்டாள்தனமா செய்யறான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப வெள்ளம் அழிந்து உலகமே அழிந்து போனதுக்கு அப்புறம் அவன் கீழே இறங்கி வாரான். இப்ப என்னது, அந்த நிலத்துக்கு உயிர் கொண்டாட யாரா இருந்தாங்களா? உலகமெல்லாம் அவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. கண் பார்த்த இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமாயி போச்சு. முதல்ல இருந்தது கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அந்த இடத்தை விட்டுதான் அவன் வேலை கட்டினாரு. ஆனா இன்னைக்கு எல்லாம் அவனுக்கு சொந்தம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா சரி, இன்னொரு காரியம், நோவாவுடைய காலத்தை பாருங்க. நோவாவுடைய நாட்கள் தேவன் நோவாவுக்கு என்ன சொன்னாரு? எங்க போச்சுனாரு? எங்க போச்சுனாரு? யோனாவை கர்த்தர் எங்க போச்சுனாரு? நீதிக்கு போச்சுனாரு. நீதியில போய் பிரசங்கம் பண்ண சொன்னாரு. ஆனா எங்க போனாரு? தர்ஷீசுக்கு போனார். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லை. என்ன சம்பவித்தது? அது கப்பல் இடம் கிடைச்சது, நல்ல படுத்து தூங்கினாரு. என்ன சம்பவித்தது? மீன் கப்பலுக்கு என்னது? சேதம் வந்தது. அல்லேலூயா. பெரிய அலை காற்று புயல் அடிக்க ஆரம்பிச்சு, கப்பலை தடுமாறி கொண்டிருக்குது. அங்குள்ள மக்களுக்கெல்லாம் தடுமாற்றம், ஜீவன் பிழைக்குமா தப்புமா பிழைக்குமா சொல்லி அந்த அளவுக்கு ஜீவனுக்கு போராட்டமே வந்துருச்சு. எதனால? ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படியாமையினாலே. அந்த கப்பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆனா ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையாலே அங்குள்ள மக்கள் எல்லாத்துக்கும் ஜீவனுக்கு போராட்டம் வந்துச்சு. அல்லேலூயா. கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது, கப்பல் சேதம் வந்து போறதுக்கு பயந்து கொண்டு எல்லாம் தன் உயிரை கையில பிடித்து கொண்டு இருந்தாங்க. யாராவது சொன்னா? கீழ்ப்படியாமையினாலே. இந்த யோனாவுடைய கீழ்ப்படியாமையினாலே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பம் பாத்தீங்கன்னா சரி, ஆண்டு அறிந்து கொண்டிருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமையினாலே என்ன சம்பவிக்கும் சொல்லுங்க? அந்த முழு குடும்பத்துக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கொந்தளிப்பு வரும். அல்லேலூயா. அல மோதும், ஜீவனுக்கு பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். எதனால? கீழ்ப்படியாமையினால். தேவனுடைய வார்த்தை தேவனை அறிந்திருந்தும் தேவனை ஆராதிக்கமாக இருந்தும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது நம் நிமித்தமாக குடும்பம் முழுவதுக்குமே பாதிப்பு உண்டாகும். குடும்பம் முழுக்கே பிரச்சனை உண்டாகும். நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும். அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் அப்பதான் அந்த கப்பல் வாழ்ந்த மக்கள் சமாதானம் போய் வாழ்ந்தாங்க. ஐயோ என்ன செய்யறது, எப்படி விடுதலாகுது, எப்படி தப்பிப்பது என்று அவங்க எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாங்க. எதனால சொன்னா? ஒரு யோனா, அந்த கப்பலை பயணம் செய்த ஒரு யோனாவின் கீழ்ப்படியாமையினாலே. அல்லேலூயா. அவன் கீழ்ப்படியா ஆசீர்வாதம் இருக்குது, கீழ்ப்படியாமையில இருந்தது சாபம் வந்து என்று வாழ்ந்தக்கூடாது. அல்லேலூயா. அதே போல இரண்டாவது வாசி உபாகமத்துல 11ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். உபாகமம் 11:26-28 வரைக்கும். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது கெர்சின் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் கேபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதமும் சாபமும் நம்மளால இருக்குது. அவர் நல்ல ஒரு ஆசீர்வாத வாழ்க்கை நமக்கு தேவைன்னு சொன்னா நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம், அது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதாவது யாக்கோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சரி, யாக்கோபு வாழ்க்கையில அவனுக்கு பாத்தீங்கன்னா சரி, அங்க லாபான் வீட்டுல இருந்து புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்போது எத்தனை பரிவாரம் சொல்லுங்க? 2 பரிவார சொத்து. ஒரு பரிவாரம் என்பது ஒரு ராஜாவுடைய சொத்து. ஒரு ராஜாவுடைய சொத்து எவ்வளவு இருக்குமோ அது போல 2 ராஜாவுடைய சொத்து அது கையில் இருந்துச்சு. பொண்ணு வெள்ளி வந்தது, ஆடுகள் மாடுகள் வேலைக்காரி ஒட்டகங்கள் எல்லாம் திரளா இருந்துச்சு. புறப்பட்டு வர்றாங்க. 2 பரிவாரம் வருது. வேலைக்காரர் நிறைய இருக்கிறாங்க, மறுமனையாட்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. அப்படியாக எல்லா ஆஸ்தியோடு சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா யாக்கோபு நதியை வரும்போது என்ன பண்ண? வந்து எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு தேவ சமூகம் உட்கார்ந்து ஆண்டு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறான்.
ஆண்டு சொல்றாரு, பொழுது விடிய போது என்னை விடு, நான் போகட்டும் சொல்லும் போது அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிக்காமல் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? எல்லாம் இருக்குது, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்குது, எல்லாமே ஆஸ்தி எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கேட்கலாம், என்ன சொல்றாங்க, என்னை ஆசீர்வதிக்காம முடிய விட மாட்டேன். ஆண்டு சொல்றாரு, பொழுது விடுகிறது, விடு, என்னை விடுங்கிறாரு, நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் தேவை உனக்கு? என்ன தேவை? சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா. ஆவிக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பொண்ணு இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், ஆனாலும் நீங்க அநேக மனுஷன் வாழ்க்கை என்ன இல்ல, சமாதானம் இல்ல, தூக்கம் இல்ல, ராத்திரி தூங்க முடியல. அது உலகத்தால பாடுறாங்களே, மெத்த வாங்க தூக்கத்தை வாங்கல. மெத்த இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா என்ன வரல, தூக்கம் இல்ல, சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா. எல்லாமே இருக்குது. இந்த யாக்கோபுக்கு எல்லாமே இருக்கு, எல்லா ஆசையும் இருக்குது, ஆனாலும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ மன வேதனை அவனுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. அதனால ஆண்டு சொல்ல பிடித்துக் கொண்டு எல்லாத்தையும் அழைக்க விட்டு சொல்றாங்க, என்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு பயம் இருந்தது. என்ன பயம் இருந்துச்சு? ஏசா என்ன செய்றாரு? எதிர்த்து வராரு. 7 பேர் கூட்டிட்டு நினைச்சாரு, கொள்வதற்காக அழிச்சாரு, வர்றாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒரு எபிரேய வேத பண்டிதர் அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது சொன்னாரு, ஏன் யாக்கோபு ஆண்டுடைய காலை பிடிச்சிட்டு நீ ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி சொன்னா, இதை கடந்து யாக்கோப்பு நதியை கடந்து போகும்போது அங்க உள்ள மக்கள் எல்லாமே கொள்ளைக்காரர்களாம், அதை வழிமுறை செய்யக்கூடியவங்களாம். இப்ப இவ்வளவு 2 பரிவாரம் நிறைய சொத்து போகுது. அப்ப இதை போகும்போது அவங்க அடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதன் நிமித்தமாக ஒரு பயம், ஒரு திகில், ஒரு மரண பயம் அவனுக்கு இருக்குது. இந்த புகாலையும் பயம் இருக்குது. அதே சமயத்தில் ஏசாவும் 7 பேர் தேடிட்டு வரான். அவன் மத்தியிலே ஒரு ஜீவனுக்கு ஒரு பயம், ஒரு போராட்டம் இருந்தது. சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. எங்கே நம்ம பிள்ளைகளை தாக்கிடுவாங்களோ, ஏதோ பிள்ளைகளை கொன்றுவாங்களோ, மனைவியை கொன்றுவாங்களோ, இந்த சொத்தை அபகரித்துக் கொள்வாங்களோ, பயம் இருந்த அப்படின்னாலே, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த அப்படின்னாலே ஆண்டவர் சமூகத்துல இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த அப்படின்னாலே கர்த்தர் நினைச்சாரு ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்துல 31 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்தார் இடத்துக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தை நிலத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய். ஆக சொன்ன உடனே புறப்பட்டு போன சொல்லிட்டு ஆண்டு சொல்லிட்டாரு, தேசத்துக்கு நினைச்சு பிதாவுக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் கீழ்ப்படிதல் பார்த்துதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு சரி, அவன் சுபாவம் மாறி போச்சு. அவன் ஏற்கனவே என்ன யாக்கோபா இருக்கான். யாக்கோபு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தட்டி பறிக்கணும் அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்துட்டான். ஏமாற்றக்கூடியவன், ஏமாற்றம் எத்தனை சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள யாக்கோபு இங்கே கர்த்தரை ஆசீர்வதித்த உடனே அவனை கீழ்ப்படிதல் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. சொன்ன புறப்பட்டு வந்துட்டான். வந்த உடனே ஆண்டு ஆசீர்வதித்த உடனே அவன் சுபாவம் எல்லாம் மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஏற்கனவே தட்டி பறிக்கிறவன் இப்ப என்ன தன்னுடைய வெகுமதி திரளான ஆடுகளையும் மாடுகளையும் கொட்டவர்களையும் தன் சகோதரனுக்காக பரிசாக அனுப்பி வைக்கிறான். ஹல்லேலூயா. அந்த அன்பு வருது. முன்னால அந்த அன்பு கிடையாது. அண்ணனுடைய ஆஸ்தியை நம்ம பகிர்ந்து கொள்கிறோமே, சேஷ்டம் வாங்கும்போது தகப்பனுடைய 2 விதமான சொத்து ஆசீர்வாதம் உண்டு, அந்த சம்பந்தம் உண்டு. அதை யாக்கோபு தட்டி பறிச்சிட்டாரு. அப்படி நம்ம சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. இப்ப அந்த சகோதரர் அன்பு வருது, பாசம் வருது. அதன் மூலமாக ஒரு பெரிய வெகுமதி அவங்க அனுப்பி வைக்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு வாக்கியெல்லாம் பார்த்தா சரி, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இஸ்ரவேல் பேர் வைக்கிறாரு. அது தகுந்தபடியே வாக்கியெல்லாம் மாறி போயிடுச்சு, அவன் சுபாவம் மாறி போயிடுச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில பெரிய மாற்றம். அந்த லாபான் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக அந்த யாக்கோபு அந்த அடியிலே ஆண்டு சமூகத்தை ஜெபிக்க முன்பாக வாழ்க்கையில் இருந்த ஒரு சுபாவம் எல்லாமே மாறி இப்ப வாழ்க்கையில பெரிய ஆவியின் கனி வந்து பார்க்க வந்து மனத்தாழ்வை பார்க்க வந்து.
ஹalleluya. இயேசு அங்கே வரா, ஓடி போய் வந்து தலை கவிழ்ந்து தலை வணங்கி வந்து கடிச்சு பிடிச்சிட்டாங்க. அந்த மனத்தாழ்மை கிடைக்குது அவனுக்கு. ஒரு பெரிய ஐஸ்வர்யமா இருக்கா, அவனை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யமா இருக்கா, யாரை காட்டிலும் இயேசுவாக்கிலும் பெரிய ஐஸ்வர்யமா இருக்கா. அப்படி இருந்தாலும் அவனுக்கு மனத்தாழ்மை வருது. ஹalleluya. வழியே போய் அவனுக்கு வந்து வணங்கி அவனை மனசு வந்து கட்டி அரவணைக்கக்கூடிய ஒரு புத்தகக்கூடிய அளவுக்கு அவனுடைய கணேசா வந்து அவன் தேவ அன்பு அவனுக்கு வந்துச்சு. ஹalleluya. அவன் சுபாவம் மாற்றப்பட்டது. ஆக ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஆசீர்வாதம் சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். ஹalleluya. அதை யாக்கோபு கீழ்ப்படிந்தான், அவருடைய வாழ்க்கையிலே இது மாறி போச்சு. ஆவின் கனிவுகள மாறி போனா, நான் எத்தனை இருந்தான், ஏமாற்றுக்காரனா இருந்தான், தட்டிப்பிடிக்கா இருந்தான். ஆனா அந்த எண்ணெய்க்கு அந்த ஆற்றலிலே தேவன் ஆசீர்வதித்தாரோ அதுக்கப்புறம் ஜீவி மாறி போச்சு. ஹalleluya. அதே ஒரு ஜீவி மாற வேண்டும் சொன்னா அன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறோம், அநேக ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறோம், போய் சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் சொன்னால் தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உங்கள் கீழ்ப்படியை பார்த்து தேவன் ஒரு வார்த்தையை மாற்றிடுவார். ஹalleluya. மூன்றாவது வாசிப்போம், பாவத்துல 30:2 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி எனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஹalleluya. ஆக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது இன்னொரு ஆசீர்வாதம் சொன்னா நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் ஆண்டவர். ஹalleluya. ஒரு சிறையிருப்பு மாற்றப்படும். ஹalleluya. சிறையிருப்பு என்று சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு மனுஷனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டா வச்சுங்களேன், என்ன நடக்குது? சுயமாக என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஹalleluya. அவன் எப்ப திறந்து அப்பதான் வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு சிறையிருப்பு என்று சொன்னால் நாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஹalleluya. எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது, மன விருப்பத்தின்படி எது நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான இக்கலான சூழ்நிலை தான் சிறையிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல இன்னைக்கு சாத்தானவர் அநேகரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். ஹalleluya. அநேகரை சிறைப்பிடித்து வச்சிருக்கான். பாவத்தையும் சாபத்தையும் அவன் சிறைப்பிடித்து வச்சிருக்கான். ஒரு பழக்கத்தை விட முடியல. ஒளிக்கலாக நம்ம எவ்வளவுதான் அவன் கடிந்து பேசினாலும் எவ்வளவுதான் சொன்னாலும் சத்திய சொன்னாலுமே அதை விடணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்ய முடியல, விட முடியல, சிறைப்பிடித்து வைத்திருக்குது. கை அங்கதான் போகுது. செல்போனே வச்சுக்கலேன், செல்போன் நினைச்சாங்க கடுமையா இருக்காங்க. எப்படி வார்த்தை கேட்ட விடணும்னு நினைச்சாலும் என்ன செய்யுது, அங்கதான் கை போகுது. ஹalleluya. அதான் சிறைப்பட்ட வாழ்க்கை. அப்படியே அநேகரை பாவத்திலும் சாபத்திலும் பிசாசானவன் இதை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். ஹalleluya. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படின்னு சொன்னா ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவாரு. ஹalleluya. எரேமியா புலம்பல்ல 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ஒரு சில வசனம் வாசிப்போம்ல. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும். எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். சிறையிருப்பு என்பது நிந்தையை கொண்டு வருகிறது. ஹalleluya. கொஞ்சம் பாவத்தை கட்டுண்டு கிடக்கான்னு சொன்னா அவனுக்கு என்ன வரும், நிந்தை தான் வரும். ஒரு குடியாரா இருக்கா வச்சுங்களேன், அவனுக்கு என்ன வரும், பேர் புகழ் வரும்போது என்ன வரும், அவமானம், நிந்தை தான் வரும். நிந்தையை நோக்கி பாரும். எங்கள் சுதந்திரம் அந்நியர் வசமாகவும் எங்கள் வீடுகள் பிரதேசத்தார் வசமாகும்படி தாண்டி போயின. திக்கற்றவர்களானோ தகப்பன் இல்லை. எங்கள் தாய்கள் விதவைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். எங்கள் விறகு விலைக்கிரயமாய் வருகிறது. பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகுகிறது. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. உழைக்கிறோம், ஆனா என்ன இல்ல, இளைப்பாறுதல், நிம்மதி இல்ல. ஹalleluya. இதுதான் சிறைப்பட்ட வாழ்க்கை. பணம்லாம் தோந்து விட்டுருவாங்க ஜெயில. கல் உடைக்கணும், மரம் வெட்டணும், எல்லா வேலையுமே செய்ய சொல்லுவாங்க, சமைக்க சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்யணும். ஆனா உழைக்கிறோம், ஆனாலும் என்ன இல்ல, இளைப்பாறுதல், நிம்மதி இல்ல. ஹalleluya. இதுதான் சிறைப்பட்ட வாழ்க்கையை சொல்றோம். இதுதான் நீ பாவத்தை சிக்குண்ட மக்களுக்கு இதான் நடந்து கொண்டிருக்குது. நாமளும் உழைச்சாலுமே அது வாழ்க்கை என்ன செய்யல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி சொன்னால் இந்த சிறையிருப்பில் ஆண்டவர் மாற்றுவாரு. யாத்திராமத்தை வாசிப்போம் 23:22 வாசிப்போம். யாத்திராமம் 23:22. நீங்கள் வார்த்தையை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம்
நான் சொல்றத செய்வார்கள். நான் சத்துருக்கு சத்துருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படி நடந்தே சொன்னா என்னது? உன் சத்துருக்கு நான் சத்துரு. எவன் சிறை பிடிச்சாலும் அவனை நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. உன் விரோதிக்கு நான் விரோதியா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்பொழுது சொன்னால் நம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஜீவிதத்துல ஒரு வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அவன் சிறையிருப்பு மாறும். ஆசீர்வாத வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை கிடைக்கும். அது மட்டுமல்ல, உபாகமம் 30:8 வாசிப்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படியும் செய்வாயானால் அப்பொழுது நன்மை உண்டாகும்படி தேவனாகிய கர்த்தர் உன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் கர்த்தர் செய்வாரு, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி இந்த வேலையை கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. எப்போது என்றால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் செய்யும் வேலை ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவது, உன் கற்பத்தின் கனியும் கற்பத்தின் கனியா பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். மூன்றாவது, மிருகஜீவன் ஆடு மாடு எல்லாமே என்ன செய்வது? ஆசிங்க ஆடு மாடெல்லாம் பழுகும். ஹல்லேலூயா. விவசாயம் ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது தேவன் முதலாவது செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இரண்டாவது, நம்முடைய ஆடு மாடுகள் முதலாவது கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மூன்றாவது, நாம் கற்பத்தின் எது அப்படி மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது பழுகி பெருகி என்ன செய்ய வீட்டை நிரப்பும், அந்த இடத்தை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆக இதெல்லாம் எப்போ நடக்கும் சொன்னால் நீ தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கும் போது கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆஸ்திரம் பெறலன்னு சொன்னா ஏதோ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி வளர்ந்து கொடுக்க என்பதுதான் காரணம். வேற ஒண்ணும் காரணம் இல்ல. அவன் செய்ய வச்சாங்க இல்ல, அவன் விரோதமா செயல்பட்டாங்க, அதெல்லாம் காரணம் கிடையாது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, நாம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல, அதுதான் அந்த வார்த்தை சாபம். என் பிள்ளை ஆசம் இல்லைன்னு சொன்னா அது காரணம் நான் தான். என் வீட்டுல மிருகஜீவன் பழுகாமல் பெருகாமல் 10 நிமிஷத்துல 2 தான் இருக்குது, அதுவும் இப்போ அப்போ இருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? சாபம் அல்ல, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியனால சாபம் இயற்கையா வந்துருச்சு. அவன் செய்யல, நமக்கு விரோதமா செய்யல, நம்ம தான் தேடிக்கொண்டோம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயுல 6:30 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடு. முதலாவது அவர் நீதி தேடு. அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு செவி கொடு, கீழ்ப்படி சொல்றாரு. அந்த நீதியை தேடு, அப்ப எல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நான் போல உழைச்சாலுமே என்ன செய்ய மாட்டேங்க, போதுமானதா இல்ல, கஷ்டம், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. காரணம் என்ன? என் மேல ஆசிரியக்கப்படல. ஹல்லேலூயா. என் கையின் பேச ஆசிரியக்கப்படவில்லை. 5 ரூபா சம்பாதிச்சு அந்த 5 ரூபா எடுத்துக்கணும், மாசத்துக்கு வருது, போதுமானதா இருக்கணும், அதான் ஆசீர்வாதம். ஆனா இல்லையே, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்ப என்ன சொன்னா, ஆண்டு வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவில்லை, அப்படி வார்த்தையை நான் கீழ்ப்படியவில்லை, அதனாலதான் என் வேலை ஆசிரியக்கப்பட கையில் பேச ஆசிரியக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சங்கீதத்தை பார்க்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்விலே ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லப்படுது. யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும் தான். அவன் தேவனுக்கு பயப்படா அவன் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் எவனும் கர்த்தருடைய வார்த்தையை செய்வான், கீழ்ப்படிவான். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அடுத்து 4வது வாசிப்போம். ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தோம். சரி, வாசிப்போம். ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. எப்ப பிரிக்கிறார் பாரு, நீ புறப்பட்டு போகும்போதுதான். ஹல்லேலூயா. நீ எப்ப புறப்பட்டு போறியோ, தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது நீ கீழ்ப்படியோ, அப்பதான் நினைச்சானவர் உன்னை பெரிய ஜாதியாக்குவாரு. கீழே சொல்லுவாங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். எப்பொழுது? நான் சொன்ன உடனே நீ புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. உன் ஜனத்தை விட்டுட்டு, உன் தாய் தந்தை விட்டுட்டு, உன் இனத்தை விட்டுட்டு நீ புறப்பட்டு போ. நீ போனீனா உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதாங்க தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அப்படியே கட்டுப்படும், கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செஞ்சாரு, அதான் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்க பேர் பெருமைப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 19 ஆபிரகாம் மணி என்று ஆண்டவர் பேர் வச்சிருக்காரு. ஆபிரகாமுடைய மடி, பரதேசிக்கு என்ன பேரு? ஆபிரகாம் மடி. ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்திருக்காரு. இன்னைக்கு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்றாங்க. யூதர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியை சொல்றாங்க.
நீங்க நான் என்ன சொல்றோம், நாங்கள் ஆபரம் சந்ததின்னு சொல்றோம். அப்படி ஆபரம் பேரை ஆண்டவர் மையப்படுத்திருக்காரு. காரணம் என்ன சொன்னா, அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சார். சொந்த இடத்தை விட்டு போறது எவ்வளவு கஷ்டமான காரியம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமான காரியம், சொந்த வீட்டை விட்டு போறது எவ்வளவு கஷ்டமான காரியம், எவ்வளவு தாய் தாவரை விட்டுட்டு போறது எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அந்த ஆண்டவர் பத்தி தெரியாது. இப்பதான் ஆண்டவர் தரிசனமா இருக்காரு. ஆனா தரிசனமான தேவன் சொன்ன வார்த்தை உடனே கீழ்ப்படிது, அப்படியே புறப்பட்டு போனாரு. அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிது அப்படின்னாலே கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. வாசிப்போம். ஆதியாகமத்துல 14 வாசிப்போம், 17 23 வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவரும் ஆகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினார். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாய் இருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாய் இருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்கள் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் சொன்னாரு. சொன்ன உடனே என்ன சொன்னாரு, அந்த கட்டளை கீழ்ப்படிந்து உடனே விருத்த செய்து கொண்டான். அல்லேலூயா. அந்த இஸ்மவேல் 3 மாசம் பையன். அல்லேலூயா. அவனுக்கு பண்ண முடியுமா, ஐயோ வேதனைப்படுவானே செய்வானே சொல்லி அவர் யோசிக்கவே இல்லை. ஆண்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு விருத்தம் செய்து 90 வயசான இவனுக்கு விருத்தம் செய்து கொண்டு அங்குள்ள அடிமைகள் எல்லாம் விருத்தம் செய்து ஆண்டை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியா செயல்பட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆடு மாடுகள்லாம் கொல்ல முடியாத அளவுக்கு போகி இருக்குது, கொல்ல முடியாத அளவுக்கு வசம் சொல்கிறது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் வசம் சொல்கிறது. காரணம் சொன்னா ஆடு எதை சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிவான். கீழே வாசிங்க. ஆதியாகமத்துல 21 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததியை விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். ஆண்டவர் சொன்னாரு, சாரா என்ன சொல்றாலோ அப்படியே செய். சாரா என்ன சொன்னா, இந்த அடிமை பண்ணு இனிமே இருக்கக்கூடாது, இந்த இஸ்மவேல் வீட்டுல இருக்கக்கூடாது, முதல் நீங்க வந்து அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப யோசிக்கிறான், ஐயோ சின்ன பையன் இஸ்மவேலு, என் பிள்ளையாச்சே, என் முதல் பிறந்த பிள்ளையாச்சே, இதை எப்படி அனுப்பிவிடுது என்று அவனுக்கு துக்கமா இருந்துச்சு. ஆனா ஆண்டு சொல்லிட்டா என்ன சொன்னாரு, நீ என்ன செய்ய, சாரா என்ன சொன்னாலோ அதுக்கு என்ன செய்ய செவி கொடுத்து அதுபடி செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆண்டு சொல்லிட்டாருக்காக அப்படியே காலை எரிச்ச உடனே ஒரு அப்பத்தை கொஞ்சம் கொடுத்து தண்ணியை கொடுத்து போயிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த மனைவி அவளுக்கு இருந்தாலும் மனைவி ஆயிடுச்சு, அவன் இருந்தாலும் தான் பிள்ளையாச்சு. அப்படி இருந்தாலும் துக்கம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு. ஐயோ பிள்ளைக்கு அனுப்புறமே, என் மனைவிக்கு அனுப்புறமே வேதனை இருந்துச்சு. ஆனா ஆண்டு சொல்ல அப்படின்னாலே அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் வார்த்தை சிந்திச்சு பாருங்க, அவர் அத்தனை வார்த்தைக்கும் தேவன் சொன்ன அத்தனை கட்டளைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தாரு இந்த பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 22 வாசிப்போம், 22 வாசிப்போம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா அல்லேலூயா பலி செலுத்த சொன்னாரு. அப்புறம் இருந்தாரு, யார்த்தையும் ஆலோசனை கேட்கல, உடனே காலை இறைச்ச உடனே பிள்ளையை கூட்டிட்டு நினைச்சாரு, இருட்டோட கொண்டு போயிட்டார். எதுக்கு? பலி செலுத்துவதற்காக. அல்லேலூயா. அது வாசிங்க, அது பாடம் வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிவே. அல்லேலூயா. 18 வாசிங்க. 18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியாலே சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து முடிந்த உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நீதி. ஆண்டு வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த சோதனை முடிந்த உடனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக ஆண்டு சோதிச்சு பார்த்திருக்கிறாரு. நீ கீழ்ப்படியா போறீங்களா என்று ஆண்டு சோதித்து பார்க்கிறாரு. ஆனா நம்ம அப்படி ஆபிரகாம் போல கீழ்ப்படிதில்லை, அதனால பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஆபிரகாம் போல நீ கீழ்ப்படி சொன்னா அந்த ஆபிரகாம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்க முடியும்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி நடந்தது கிடையாது. ஆபிரகாமும் கத்துக்கு ஒண்ணுதான், நீங்களும் நானும் கத்துக்கு ஒண்ணுதான். ஆண்டவர் பட்சம் பார்க்க கிடையாது. ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார், கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நீ கீழ்ப்படில, அதனால ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம நீங்க முயற்சி தள்ளுவாய் கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் போல நீ கீழ்ப்படிங்க சார், என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அப்படியே கீழ்ப்படி அன்பு சொன்னா கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வாதம் கூட நம்மை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பிரியப்படுத்தும்படியாக நம்ம கீழ்ப்படிது கிடையாது. அதனாலதான் நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அதே போல ஆதியாகமத்துல 24 வாசிப்போம். 35 வாசிப்போம். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். சீமானா இருக்கிறாரு. ஆடு மாடுகளையும் பொன்னையும் கழுதையும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சாரு ஆபிரகாமை. காரணம் என்ன? எதனால ஆசீர்வதிச்சாரு? அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தை எது சொன்னாலும் எது வந்தாலும் அப்படியே கீழ்ப்படிந்தான். அதன் நிமித்தமா கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து ஒரு பெரிய சீமானாய் மாற்றிட்டாரு. ஒன்றுமில்லாம வந்தாரு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து. ஆனால் பெரிய சீமானாக ஆண்டவர் மாற்றினாரு. அதே போல இன்னைக்கு நாம் எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொன்னா கர்த்தர் அந்த ஆபிரகாம் ஆசீர்வதித்து போல நம்மை ஆசீர்வதிப்பாரு. அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறாரு. நீங்க ஆசீர்வாதத்தை பெறல சொன்னால் நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியே என்று அர்த்தம் வந்து, தேவனுக்கு உண்மையா இல்லைன்னு அர்த்தம் வந்து, செவி கொடுக்கிறோம் ஆனா கீழ்ப்படியது இல்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்வையில நீங்க நானும் ஆபிரகாம் எல்லாம் ஒன்றுதான். நீங்க வசனம் வார்த்தை தியானிச்சு பாருங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அதே 5வது 30 வாசிப்போம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்ந்து செவிமடுத்து பற்றிக்குவார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு நீண்ட ஆயுசை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. பூரண ஆயுசை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆக ஆபிரகாம் வார்த்தையை பத்தியா சரி, அவரும் பத்தியா சரி, எப்படி இருந்தாரு? பாதியில போயிட்டாரா? நிறைய வயது உள்ளவனாக அந்த வசனம் வாசிப்போம். ஆதியாகமத்துல 28 வாசிப்போம். 28. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரவயதிலும் முதிர்ந்த பூரண வயசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல நரவயது முதிர்ந்த பூரண ஆயுசுள்ளவனாக. ஹல்லேலூயா. அதே தாவீது வாழ்க்கை பாருங்க, அவனும் பூரண ஆயுசுள்ளவனாக இருந்தது பரிசுத்த வசனம் சொல்கிறது. காரணம் என்ன? அவங்க தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க, அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி நடந்தவங்க. அதனால கர்த்தர் அவரை எழுந்தாரு, பூரண ஆயுசை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்கு எழுந்தாரு, பூரண ஆயுசை கொடுப்பாரு. சங்கீத வாசிப்போம். 91:14 வாசிப்போம். 16. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களாக வாழ்நாளெல்லாம் அவனுக்கு என்னது? திருப்தி. ஹல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில திருப்தி என்பது இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. எதை சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, எதை கொடுத்தாலும் இல்ல திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. அப்படி திருப்தி தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு நீ கீழ்ப்படி நடந்து சொன்னா உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உனக்கு திருப்தி ஆக்கி ரட்சிப்பை உனக்கு நான் அருளுவேன். அதை ரட்சிப்பு என்று சொன்னது விடுதலை, தைரியத்துக்கு விடுதலை ஆகுது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு எங்க போது கிடையாது, நித்திய ஜீவன் கொடுப்பேன் நிப்பாட்டுங்கள. ஹல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட வாழ்க்கை தருவேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் வாசிப்போம். ஆதியாகமத்துல 23, 22 வாசிப்போம். யாத்திராகமம் 23, 22. அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வேனால் நான் சத்துருக்கு சத்துருவாகவும் விரோதிக்க விரோதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. 26 வாசிங்க. அது 26. கற்பம் விழுகிறதும்
மலடும் தேசத்தில் கற்பம் விழுவதும் மலடும் தேசத்துல இருக்காது. உன் நிமித்தம் நீ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா உன் நிமித்தம் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு நீதிமான் நிமித்தம் என்னது இது என்னது பூமி அழிவு வராது, என்ன வரும்? ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. இந்த கிராமத்துல நீங்க நீதிமான் சொன்னா நோவை போல ஆண்டு வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்குன்னு சொன்னால் உங்கள் நிமித்தம் இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆக தேவன் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் சொன்னா கீழ்ப்படிதல். தேவனால் படைக்கப்பட்ட அத்தனை சிருஷ்டியும் தேவனுடைய வார்த்தைக்கு அன்றும் இன்றும் கீழ்ப்படிந்து கொண்டிருக்குது. ஆனால் அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி அவர் கரத்தினால் உருவாக்கப்பட்டு அவர் ஜீவ சுவாசத்தைப்பட்ட ஜீவாத்மான மனுஷனாகிய அநேக தேவ பிள்ளைகளாகிய அநேக சொன்னார் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. அதனாலேயே இன்னைக்கு சாபத்தை வாங்கி கொண்டிருக்காங்க. ஆண்டு ஆராய்த்தும் ஆண்டு தெரிந்து கொண்டும் ஆண்டு சொல்றது போய் வந்து கொண்டு கூட இன்னைக்கு ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியாமல் சாபத்தை வாங்கி கொள்கிற காரணமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல். ஆனால் சாபமும் ஆசிரியரும் நமக்கு முன்னால்தான் இருக்குது. அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் தான். நமக்கு எது வேணும்? ஆசிரியம் வேணுமா, சாபம் வேணுமா? யாரும் சாபத்தை விரும்ப மாட்டாங்க, ஆசிரியத்தை விரும்புவோம். அவங்க நீங்க ஆசிரியத்தை விரும்புன்னு சொன்னா என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? தேவனுடைய வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்களும் தேவன் சொல்லுடைய ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் அதான் கொண்டு என்று எதிர்பார்க்கிறாரு. ஆக நாட்கள் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்கள் நானும் எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய சொன்னார். ஆபிரகாமை போல தாவீதை போல நம் வாழ்க்கையில் பெரிதும் ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து நாம் கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுப்போம்.